இன்று நம் மத்தியில் ராம்பையா ஜி அவர்கள், காங்கிரஸின் மூத்த தலைவர், அம்பேத்கர் மீது அளவற்ற பற்று கொண்டவர், தொழிலாளர்களுக்காக, அடித்தட்டு மக்களுக்காக போராட்ட களத்தில் இறங்கி போராடக்கூடிய ஒரு சிறந்த மாமனிதர். அவர் நம்மிடத்தில் இப்போது ஒரு சிறப்பு பேட்டி அளிக்கிறார். வணக்கம். டாக்டர் வி.பி. ராமையா, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய தொண்டும் அவர்களுடைய ஆற்றலும் 24 மணி நேரமும் இந்தியாவினுடைய மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின் மக்களுக்காகவே செயலாற்றி வரும் நான் இன்றைக்கு இந்த அலுவலம் இந்திய குடியரசுக் கட்சி, அதாவது எனது நண்பர், எனது குருவாக செயல்பட்டவர் மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அட்டூலே அவர்கள், அவருடன் செயலாற்றி அவருக்கு சிறப்பு ஆலோசகராக இருந்து வரும் செக்குலர் ஐயா அவர்கள் அழைப்புதலை ஏற்று இன்று சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வருகை தந்தேன். மும்பையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வாழ்ந்த காலத்திலும் மற்றும் அவர் கடைசி முறையாக சென்ற காலத்திலும் இரு பக்கமே நான் தினம்தோறும் சென்று அவர்களுடைய வழிபாடை நான் கண்ணீர் மல்க நான் ஆசீர் பெற்று வருகிறேன். இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்தியாவில் மீண்டும் ஒரு அம்பேத்கர் பிறந்தால் மட்டுமே இப்பொழுது மதவாத சக்தி குறைக்கப்படும். மதவாத சக்தி என்பது மீண்டும் தலை தூக்கி வருகிறது. அனைத்து கட்சி அரசியல்காரர்களுக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதப்பட்ட சட்டத்திலேயே பலனடைகிறார்கள். இன்று உயர்ந்த பதவியில் இருக்கின்ற அருமை அம்மா ஜனாதிபதியாக இருந்தாலும் கூட அவர்களுக்கும் இழைப்பீடுதான் இந்தியாவில் நடைபெற்று வருகிறது. இருப்பினும் என்னுடைய செயல்பாடுகள் இந்த மக்களுக்காக கடந்த 1976 இருந்து மும்பை சென்று பலதரப்பு மக்களுக்காகவும் வாழ்ந்து வந்தாலும் கூட அவர்கள் செயல்பாடு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கண்ணீர் வந்தது போல் எனக்கும் வருகிறது. என்ன செய்வது? பதவிகள் முக்கியம், பொருளாதாரம் முக்கியம். இதிலும் அம்பேத்கர் பிள்ளைகள் பலனடைய இயல முடியவில்லை என்பது தான் வருத்தமளிக்கிறது. நாட்டில் அரசியலில் இருக்கின்றவர்கள் அதிகாரம் பெற வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தாலும் அதை பெற்றுக்கொள்கிறவர்கள் பணக்காரர்கள் மட்டுமே தான். எனவே தான் நான் புரட்சியாளர் அம்பேத்கரினுடைய கொள்கையில் இருக்கின்ற மூத்த தலைவர்களுக்கும் எனது வேண்டுகோள் என்னவென்றால், தாங்கள் அவர்கள் மூலமாகவே பலனடைகிறீர்கள். பின்பு ஏழைகளும் வாக்காளர்களையும் தாங்கள் பின்பற்றுவது குறைபாடாகவே இருக்கிறது. எனவே நாட்டில் ஒரு கிராம பஞ்சாயத்து உறுப்பினர்களாக கூட புரட்சியாளர் அவர்கள் விட்டு சென்ற நீலக்கடலில் வர முடியாத அரசியல் சூழ்நிலை இருந்து வருகிறது என்பதை நான் வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதை சீர்படுத்த கிராமங்களில் முதல் இந்தியா முழுவதும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும். இருந்தாலும் இன்று அரசியலில் 11 ஆண்டு ஆட்சி நடத்துகின்ற பொழுது எனக்கு, ஏனென்றால் உலக நாடு வாழும் மும்பையில் இருந்தாலும் டெல்லியில் இருந்தாலும் பணக்காரர்கள் மட்டுமே பலனடைந்து வருகிறார்கள். அரசியலிலே பணம் கொடுத்தால் மேல்மட்ட பதவி. எனவே இதையெல்லாம் விட்டுவிட்டு நான் இன்று ஏழ்மையாக புரட்சியாளர் அம்பேத்கருடைய கல்லறையில் கண்ணீர் மல்க தினமும் வேண்டுகோள் வைத்து நாட்டில் பணியாற்றி வருகிறேன். மேலும் இந்த பணிகள்
சென்றடைகிறது. இருப்பினும் ஒன்றுபட்டு நாம் செயல்பட வேண்டும். மேலும் நான் இருக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் நான் அகில இந்தியா மூத்த தலைவர் என்று நான் குறிப்பிட்டு வருகின்றேன். காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அகில இந்தியா கட்சி மூத்த தலைவர் என்றால் சுஷில்குமார் சிந்தை ஈக்குவலிட்டியாக இருந்து செயல்படுகிறேன். டாக்டர் நிதின் ராவத் தாழ்த்தப்பட்ட சேர்மனாக இருந்தாலும் அவர் சட்டத்திலே இருந்து செயல்பட்டு வருகின்றேன். இன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அன்புக்குரிய பாசத்துக்குரிய தம்பி செல்வப்பெருந்தகை இருந்தாலும் அவரோடு மூத்த தலைவர் என்பதை அவரே ஏற்றுக்கொண்டார். இதை ஏன் தெரிவிக்கின்றேன் என்றால் என்னுடன் உத்திராட்சி என்ப தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்தாலும் காங்கிரஸ் கட்சியின் எஸ்சி டிபார்ட்மெண்ட்டு மற்றும் அகில இந்தியா அமைப்பு சாரா மற்றும் தொழிலாளர் காங்கிரஸ் மாநாட்டிற்கு வருகை தந்திருந்தார். அவரும் நானும் பல 55 ஆண்டுகளுக்கு முன்னால் செயலாற்றி அவர்கள் அன்று வருமானத்துறையில் இருந்து ராஜினாமா செய்து கொண்டு மக்கள் பணிக்காக வருகை தந்தார். அவருடன் நேற்று சத்தியமூர்த்தி பவனிலே இருந்து நான் செயலாற்றினேன். மீண்டும் எனக்கு காங்கிரஸ் கட்சி அகில இந்தியாவில் மூத்த தலைவர் அந்தஸ்து கட்டாயம் வழங்க வேண்டும். தரவிட்டாலும் நான் அகில இந்தியா காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளராக நான் செயல்படுவேன். இருப்பினும் தற்பொழுது தமிழ்நாட்டில் நான் ஒருங்கிணைப்பாளராக இந்த அகில இந்தியா அமைப்பு சாரா தொழிலாளர் மற்றும் பணியாளர் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஒருங்கிணைப்பாளராக என்னை டாக்டர் விபி ராமையாவை நியமித்து உள்ளார்கள். இதை நான் மனப்பூர்வமாக செயல்பட வருவேன். மீண்டும் இந்த அலுவலகத்தில் இருந்து மதிப்புக்குரிய மத்திய அமைச்சர் மாண்புமிகு ராம்தாஸ் அத்வாலேயிடம் சென்று தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினருக்காக குரல் கொடுத்தீர்கள். அந்த குரலை இப்பொழுது குறைந்து கொண்டு போகிறது. அந்த குரல் இன்னும் பட்டி தொட்டிகளில் எல்லாம் சென்றடைய வேண்டும். தாழ்த்தப்பட்டவர்களுக்கு சாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதையும் இளந்தலை ராகுல் காந்தி உங்கள் மீது பற்று வைத்திருக்கிறார். அவரை கிண்டல் செய்யாமல் அந்த சட்டத்தை ஏற்று மோடி அவர்களிடம் தெரிவிக்கப்பட்டு மீண்டும் அந்த கணக்கெடுப்பில் செயலாற்ற முன்வர வேண்டும். இருப்பினும் ஜாதி என்பதால் இப்போ ஆதி திராவிடர் பறையர் என்றால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த பேர் குறிப்பிடப்படுகிறது. அது வடநாட்டில் இல்லை. சான்றிதழ் கொடுக்கின்ற பொழுது அதை ஒரே ஜாதியாக டெல்லியில் பதிவு செய்ய வேண்டும். எந்த ஜாதியாக இருந்தாலும், தாழ்த்தப்பட்ட ஜாதியாக இருந்தாலும், ஓபிசியாக இருந்தாலும் அந்த ஜாதிகளை டெல்லியில் ஒரே விதமாக கொடுக்கப்பட்டு அனைத்து மக்களுக்கும் சான்றிதழ் வழங்க வேண்டும். அது உலகமெங்கும் அதை பதிவு செய்ய வேண்டும் என்று நான் கடந்த 20 ஆண்டுக்கு முன்னாலேயே குரல் கொடுத்து வருகிறேன். இதை விரைவாக நான் ஒன்றிய அரசினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற ராகுல் காந்தியிடமும் ஜனாதிபதிக்கும் நான் ஏற்கனவே தகவல் அனுப்பிவிட்டேன். ஏனென்றால் ஜாதிகள் நிற்கப் போவது இல்லை. அவர்களுடைய பேரிலே சான்றிதழ் வழங்கினால் பல மொழி கொண்ட இந்தியா அந்த மொழியிலே மாற்று வழியாக அந்த பெயர் பெற்று வருகிறது. அதை டெல்லியில் ஒரே இதாக இந்த ஜாதி வரி கணக்கெடுப்பும் எடுத்து நிறைவேற்ற வேண்டும். வாழ்த்துக்கள். மீண்டும் நான் ஏழை எளிய மக்களை வாழ்வுதாரம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் படத்தை இந்திய ஜனாதிபதியாக இருந்தாலும் அவருக்கு மேலே ஜனாதிபதி அம்பேத்கர் தான் இருக்க வேண்டும். எந்த அலுவலகத்திலும் அவர் கொடுத்த சட்டத்தில் இருந்தாலும் அங்கே அவர்கள் படம் அனைத்து இந்தியா முழுவதும் இருக்க வேண்டும். அதை நான் இந்திய தேசிய காங்கிரஸிலும் நான் வற்புறுத்துவேன் என்று சொல்லி எனக்கு இந்த டிவி என் நண்பர் அவர்கள் பேட்டி எடுக்கிறார்கள். வாழ்த்துக்கள். என்னுடன் இவர் சமூக சேவர். அவரும் இந்த பேட்டியில் பங்கு கொள்கிறார். நன்றி, வணக்கம். தேசத்தை காப்போம், ஒன்றுபட்டு செயல்படுவோம், சமர்த்தத்தை ஒன்று பண்ணி நாட்டில் வாழ்வாதாரம் கொண்டு வருவோம். ஜெய் பீம். பாபா சாஹேப் அம்பேத்கர் வெல்க. அம்பேத்கர் கொள்கை இந்தியா முழுவதும் வெல்லும். ஜெய் பீம். டாக்டர் விபி ராமையா.